ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. நீ பட்டாபிஷேகம் பண்ணிட்டாதான் நம்ம தந்தை உன்னுடைய தாயாருக்கு பட்ட கடன் தீரும். அவர் கடன் தீர்க்கிறது உன்னுடைய கடமை இல்லையான்னு கேட்குறார் பரதனை ராமர். அப்போ அவர் சொல்கிறார், புத்துன்ற நரகத்துலேருந்து தந்தையை காப்பாற்றுறதுனால தான் புத்திரன்னு ஒரு பெயர் உண்டாருது மகனுக்கு. அதனால் அவரை நரகத்தில் விழாமல் அவருடைய வார்த்தையை காப்பாற்றி அயோத்தி மன்னனா நீ திகழ்ந்துக்கோப்பா. இங்கே காட்டில் இருக்க மிருகங்களுக்கு அரசனாக நான் இருக்கேன், அங்கே மக்களுக்கு மன்னனா நீ இருந்துக்கோப்பா. கொற்றவனினுடைய பெண் கொடை சூரியனுடைய கிரணங்களை மறைச்சி உனக்கு நிழலை அளிக்கட்டும். காட்டு மரங்கள் எனக்கு நிழலை அளிக்கட்டும். சத்ருக்னன் உனக்கு துணைவனாக இருக்கட்டும். லக்ஷ்மணன் எனக்கு துணைவனாக இருப்பான். நம்ம மன்னர் அளித்த வார்த்தையை நம்ம எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றுவோங்கிறார். அப்போது மனம் புரியும் போது வாக்களிச்சிருந்தாதான் கைகேயி பரதனுக்கு பட்டத்தை கேட்டா, அதனால் அவள் மேலே தவறில்லைன்னு சில விரிவுரைகள் சொல்கிறது. ஆனால் இதில் பல கேள்விகள் எழுப்பப்படுறது. கைகேயினுடைய திருமணத்தும் போதே அவளுக்கு பிறக்கும் மகன்தான் பட்டத்துக்குரியவன்னு தசரதர் வாக்களிச்சிருந்தா கைகேயி ஏன் அதை தசரதற்கு நினைவுபடுத்தலை? பரதனுக்கு பட்டம் உறுதியாகணுன்றத ராமனை காட்டுக்கு அனுப்புமாறு தசரதர்கிட்ட கோணினவங்க மனம் புரியும் போதே பெற்ற வாக்கை ஏன் அப்போ நினைவுபடுத்தலை? தேவாசுர யுத்தத்தும் போது கைகேயை பெற்ற வரங்களை அவளுக்கு நினைவுபடுத்தி கூணின்ற மந்திர இந்த திருமண வாக்குறுதியை ஏன் நினைவுபடுத்தலைன்ற கேள்வி எல்லாருக்கும் அழறுது. அதனால் வார்த்தை தவறாதவர் தசரதர்ன்றதுனால, வாக்கை மீறாதவர்ன்றதுனால கைகேயி மகனுக்கு இப்படி ஒரு உரிமை இருக்குன்னு ராமருக்கு தெரிஞ்சிருந்தும் அவர் ஏன் பட்டத்தை ஏற்க முதல்ல சம்மதிச்சாருன்ற கேள்வி எழருது. குலகுருவும் எல்லா விவரங்களும் அறிஞ்சமான வசிஷ்டர் இதை பற்றி ஏன் அப்போ ஒரு வார்த்தை கூட சொல்லலை? இப்படி ஒரு வாக்குறுதி இருந்திருந்ததுனாக்கா சுமந்திரர் ஏன் அதை பற்றி தசரதர்கிட்ட பேசாமல் இருந்தார்? எல்லாத்துக்கும் மேலா கேகே மன்னன் ஏன் இதை பற்றி ஒன்றுமே சொல்ல வரல? இதெல்லாம் எழுப்பப்படுற கேள்விகளுக்கு கைகேயி தரப்பாளர்களால் எந்த பதிலும் முடிவும் சொல்ல முடியல. இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். அங்கங்கே தனது கருத்துக்களை ஆணித்தனமாக எடுத்து சொல்லின்னு வர்றார் வால்மீகி முனிவர். ஆனால் இந்த இடத்த பொறுத்தவரை அவர் எதுவுமே சொல்லலை. அவருக்கு ராமாயணத்தை சொல்கிற நாரதரும் இதை பற்றின வாக்குறுதியாக எதையுமே சொல்லப்படலை. அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராமர் பரதன்கிட்ட உன் தாயாரை மணக்கும் போதே அவளுக்கு பிறக்கிற மகன்தான் பட்டம்னு மன்னர் வாக்களித்ததா சொல்கிறது பரதனை சமாதானப்படுத்துகிற ஒரு முயற்சி தான்றது நம்மளுக்கு தெரியறது. அப்படின்னாக்கா இந்த கட்டத்தில் ராமர் பரதன்கிட்ட பொய் சொல்கிறாரான்னு கேட்கலாம். ராஜ்யபாரத்தை நிர்வகிக்க பரதனை திருப்பி அனுப்பிச்சுட்டு தந்தையினுடைய வார்த்தையை மெய்ப்பிக்க தான் காட்டில் வாழணுன்ற முடிவை நிறைவேற்றித்துக்கிறதுக்காக ராமர் கையாண்ட ஒரு உபாயம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியறது. இதுக்கு முன்னே அயோத்தியிலேருந்து வெளியூறும் போதும் தேரை நிறுத்துமாறு தசரதர் உறக்க சொல்லும்பொழுது சுமந்திரர்கிட்டையும் தேரை ஓட்டுங்கோ, திரும்பி வரச்சே நீங்கள் சொன்னது எனக்கு காதில் விழலன்னு சொல்லிடலான்னு சொல்கிறாரு இல்லையா? அதே மாதிரி ஒரு உபாயம்தான் இது. ராமர் பேசி முடித்ததும் அங்கே கூடியிருந்தவா எல்லாரும் மறுமொழி சொல்லாமல் அமர்ந்திருக்காங்க. அந்தணர்களில் புகழ்பெற்ற ஜாபாலின்றவர் ராமரை பார்த்து சில வார்த்தைகள் சொல்ல முனைகிறார். நீ பேசுகிற பாமரத்தனமான இந்த கருத்து கடமைகளில் பற்றுடையவனும் நல்ல ஒழுக்கமுடையவனுமான உனக்கு பொருந்தாத ஒன்று. யார் எவனுக்கு உறவினர்? ஒரு மனுஷனால் இன்னொரு மனுஷனுக்கு ஆக வேண்டிய காரியம் என்ன இருக்குது? ஒவ்வொரு ஜீவராசியும் தனியாகத்தான் பிறக்கிறது, தனியாகத்தான் மடியறது. அதனால் தாயாருன்னும் தந்தைன்னும் பிறர் மேலே பாசம் வைக்கிற மனுஷன் முழுமையான பைத்தியக்காரன்றதை நம்மளால் நன்னா அறிஞ்சிக்க முடியாது. ஏன்னாக்கா யாருக்கும் உறவினன் கிடையாது. ஒரு மனுஷன் பயணம் போல் ஒரு ஊரில் ஒரு இரவை கழிக்கிறான். அடுத்த நாள் முந்தின இரவில் தான் தங்கின இடத்த விட்டு புறப்பட்டுடுறான். தாய் தந்தை வீடு செல்வம் எல்லாமே இது மாதிரி சில பொழுதுகள் தங்குற இடம்தானே. அதனால் அறிவுடையவா யார்கிட்டையும் பாசம் வைக்க மாட்டான்னு சொல்லி ஜாபாலி சொல்கிறார். மேலே அவர் தொடர்ந்து சொல்கிறார், ராஜ்யத்தை துறக்கிறது வக்ரமான வழிமுறை. உன்னுடைய குலத்தில் யாரும் செய்யாத காரியம். பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ, தேவலோகத்தில் இந்திரன் அனுபவிக்கிறது போல் ராஜபோகங்களை அனுபவி. உன்னை பொறுத்தவரையில் தசரதர் ஒன்றும் இல்லை, அப்படியே அவரை பொறுத்தவரையில் நீயும் ஒன்றுமில்லை தான். அதனால் அது வேறு இது வேறு. ஆண் பெண் வீரியங்கள் கலக்கிறதுனால தான் கரு உருவாருது. அதனால் அப்படி பிறக்கிற ஜீவனுக்கு தந்தைன்ற அழைக்கப்படுறவன் ஒரு கருவி மட்டும்தான். மன்னருக்கு நேரிட்ட மரணன்றதோ மனுஷாளுக்கு இயல்பானது. அப்படி இருக்க கற்பனையான உணர்வுகளை வச்சுண்டு நீ இப்போ வருந்துற அப்படின்றார். அவருடைய வார்த்தைகளுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.